பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த நாட்கள் நமக்கு மிகவும் இனிமையான நாட்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, மேசியாவின் பிறப்பு, இரட்சகரின் பிறப்பு, தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் மனுக்குலத்தை மீட்கும்படியாய் மனுவாய் அவதரித்த அந்த நாளை நாம் தியானிக்கின்ற இந்த நாட்கள் மிகவும் இனிமையானவைகளாக இருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துமஸ் செய்திகளை நாம் தவறாமல் பார்த்து வருகிறோம். நீங்களும் தவறாமல் கேளுங்கள், அநேகருக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கரெக்டாக தொலைக்காட்சி முன்னால் உட்காந்து நீங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு அவைகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தொடர்ந்து கிறிஸ்துவின் பிறப்பின் ரகசியங்களை நாம் பார்க்கும்படியாக ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் அநேகர் உங்களுடைய நல்ல கரங்களை நீட்டியிருக்கிறீர்கள். ஏழை ஜனங்களுக்காக ட்ரெஸ் வாங்கி கொடுப்பதற்காக நான் அழைப்பு விடுத்திருந்தேன். நிறைய பேர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஐசக் ஐயா திருநெல்வேலி 50 சேலைகள், லாரன்ஸ் ஐயா பெருங்குடி சென்னை 25 சாரி, ஆக்சிலா டீச்சர் நாகர்கோவில் 10 சாரி, ரோசம்மா சேவியர் ஐயா குடும்பம் அகத்தீஸ்வரம் நாகர்கோவில் அவங்க 10 சேலைகள் 10 பேண்ட் ஷர்ட்டும் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஹெலனம்மா நாகர்கோவில் அவங்க 5 சேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. புனிதாக்கா 10 சேலை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. தம்பி சுஜித் 3 சேலைகள் ஒரு சாரம் துண்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் 5 குடும்பத்தார் ஆடுகளை கொடுத்துருக்குறாங்க.
இன்னும் 5 ஆட்டுக்கடாக்கள் நமக்கு தேவைப்படுகிறது. விரைவாக நீங்கள் செயல்படும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரீத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் மார்த்தாண்டம் 8 மணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நமக்கு கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடைபெறும். மார்த்தாண்டம் பகுதி ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. நம்முடைய நிகழ்ச்சிகளை தினந்தோறும் பார்க்குறீங்க. அவசியம் வர வேண்டும் என்று அழைக்கின்றேன். அதை போலவே பிரியத்துக்குரியவர்கள், நமது மாளிகைக்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லம் இருக்கிறது. அங்கே இருக்கிற தாய்மார்களெல்லாம் எவ்வளோ அன்பானவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ பாசம் உடையவங்களாக இருக்காங்க. கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இப்பொழுது நிறைய இடம் இருக்குது. விரும்பியவர்களெல்லாம் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். அவர்களுக்கு 3 வேளையும் மிக சிறப்பான உணவு அளிக்கப்படுகிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை போலவே பிரியத்துக்குரியவர்களே, நமக்கு இந்த நாட்களிலே நல்ல குடும்பத்தார் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களில் ஒரு சில பிள்ளைகள் பாவம் நல்லா படிச்சிருந்தா கூட அவங்க திருமணத்தில் பிரச்சனை வந்து சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் நல்ல காரியங்களை பார்க்கிறோம். உங்களுக்கு நான் அவர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம், இல்லைன்னா விட்டுடலாம். முதல் நபராக நாகர்கோவிலில் மகா இருக்காங்க. அவங்களுக்கு 27 வயசு ஆகுது. நல்லா படிச்சிருக்காங்க. ஆர்கிடெக்ட், நல்ல வேலை பார்க்குறாங்க. அவர்களுக்கு படித்து வேலை பார்க்குற ஜெபிக்கிற மணமகன் தேவை. 2வதாக நாகர்கோவிலில் இருக்கிறாங்க. நல்ல குடும்பம். அவர்களுக்கு தம்பிக்கு 37 வயது ஆகிறது. நல்ல ஒரு கம்பெனியில் 60 பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஏற்ற ஜெபிக்கிற நல்ல மணமகள் தேவை. 3வதாக திருச்சி சிட்டிக்குள்ளே பெரிய எண்ணெய் கடை வச்சுருக்காங்க. அவருடைய மகன் 30 வயதாகிறது. நல்லா படிச்சிருக்கிறாங்க. அவன் இந்த தம்பிக்கும் நல்ல ஜெபிக்கிற குடும்பத்துக்கு ஏற்ற மணமகள் தேவை. 4வதாக பொள்ளாச்சியில் இருக்கிற மகா, இளம் விதவை, 26 வயசு ஆகுது. MA BEd படிச்சிருக்காங்க. சின்ன குட்டி மகள் இருக்கிறாள். மகளையும் சேர்த்து ஏற்றுக்கொள்கிற பக்குவம் படைத்த ஒரு நல்ல ஆவிக்குரிய மணமகன் தேவை. ரீத்துக்குரியவர்களே, சங்கீதம் 90:15 மோசே இப்படியாக ஜெபிக்கின்றார்: தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்த நாட்களுக்கு, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு தக்கதாக எங்களை ஆசீர்வதியும். இன்றைக்கு எத்தனையோ வருடங்களாக, எத்தனையோ காலங்களாக தொடர்ந்து தோல்விகள், தொடர்ந்து வியாதிகள், தொடர்ந்து ஏமாற்றங்கள், தொடர்ந்து துரோகங்கள், தொடர்ந்து எவ்வளவோ முயற்சி எடுத்து வெற்றி பெற முடியாத சூழ்நிலைகள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள் மத்தியில் ஒரு கேலி பொருளாக, வேடிக்கை பொருளாக நிற்கின்ற அனுபவங்கள், வாலிபங்கள் எல்லாம் வீணாய் போனபடி, பலனெல்லாம் வீணாய் போனபடி, அறிவெல்லாம் வீணாய் போனபடி சிறுமைப்படுத்தப்பட்டு நிற்கலாம். மோசே செய்த இதே ஜெபத்தை நீங்களும் செய்யுங்கள். ஆண்டவரே, நான் எவ்வளவுக்கு எவ்வளோ துன்பப்பட்டேனோ, எத்தனை வருஷங்களுக்கு தக்கதாக நான் துக்கப்பட்டேனோ, அவ்வளவுக்கு தக்கதாக என்னை ஆசீர்வதிங்கப்பா. எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க. நான் உம்முடைய பிள்ளை. ஆண்டவரே, நான் இரவு பகல் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்குறவன். சத்துரு என்னை அடிப்பதற்கு ஒரு காலம் இருந்தது, என்னை உயர்த்துவதற்கும் ஒரு காலம் இருக்கணும். நான் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். எவ்வளவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அவ்வளவுக்கு அதிகமாக என்னை ஆசீர்வதிக்கணும். ஆனால் ஆஸ்பத்திரிக்கே போகக்கூடாது. ஆண்டவரே, நான் கடன்லேயே இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் அவமானமே படக்கூடாது. சத்துரு என்னை ஜெயிக்கவே கூடாது. பொல்லாத மனிதர்கள் என்னை மேற்கொள்ளவே கூடாது. வியாதி என்னை தொடவே கூடாது என்று சொல்லி ஜெபியுங்கள். அப்பொழுது மோசே ஆசீர்வதித்தபடியே கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களுக்கும் அற்புதம் செய்வார். தாழ்த்தப்பட்ட அதே இடங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவரே, இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக நாம் லூக்கா 2வது அதிகாரத்துக்கு நேராக நம்ம பைபிளை திருப்பிக் கொள்வோம். 6-7 வசனங்கள். அவ்விடத்தில் அவர்கள் இருக்கையிலே அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினாலே, அவர்களுக்கு சத்திரத்தில் இடமில்லாதபடியினாலே என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். ஏன் என்று அநேக கேள்விக்குறிகள் எழும்புகின்றன. முதலாவதாக, உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை ஜனங்களும் சொந்த நாட்டுக்கு திரும்ப வேண்டும், சொந்த ஊருக்கு திரும்ப வேண்டும் என்று அகஸ்திராயனாலே கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தபடியினாலே எல்லோரும் ஊருக்கு வந்திருப்பாங்க. எல்லோரும் சொந்த வீடு இருந்திருக்காது. அப்போ சத்திரத்தில் போய் தங்கணும்னு இடம் கேட்டு போயிருப்பாங்க. அதனால் ஓவர் ஃப்ளோவாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, இந்த இண்டிகோங்கிற ஃப்ளைட் வந்து ஏதோ குளறுபடினால கேன்சல் ஆனதுனால ஸ்பைஸ் ஜெட்டு இன்னும் நிறைய இருக்குது. அவங்களாம் எக்கச்சக்கமாக ரேட்டை கூட்டி விட்டுறாங்க. அதுபோல் சீசனில் வந்து கொடைக்கானல், ஊட்டியில் நிறைய ஜனங்கள் வந்து தாங்குறாங்க. அங்கே லாட்ஜஸ்லாம் கொஞ்சம் நிரம்பி வழிகிறது. ஒரு கிரிக்கெட் மேட்ச், IPL மேட்ச் நடந்தால் கூட டிக்கெட்டே கிடைக்காது. ஏன்னா எல்லோரும் முதல்ல போய் வாங்குவாங்க. ட்ரெயினில் இடம் கிடைக்க, தீபாவளி கிறிஸ்மஸ் ஹாலிடேஸ்னால்
புக் பண்ணணுன்னா உடனே மக்கள் புக் பண்ணிடுறாங்க, 1 மணி நேரத்தில் சீட்லாம் காலியாகிடும். இது ஒரு போட்டி நிறைந்த உலகமாக இருக்கிறது. இந்த போட்டி நிறைந்த உலகத்தில் யார் முதலாவது போகிறார்களோ அவர்கள் தான் வெற்றி பெறுகின்றார்கள். எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வருகிறது, அந்த பெதஸ்தா எனப்பட்ட அந்த குளற்றில் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாக இருந்தாலும் அந்த தேவதூதன் எப்போது கலக்குவான். யார் ஃபர்ஸ்ட்டாக போய் குதிக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகம். அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி தான், கேன்சராக இருந்தாலும் சரி, லிவர் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உடனே சுகம் கிடச்சிருது. அதே மாதிரி இன்றைக்கி டிக்கெட் புக்கிங்காக இருக்கட்டும், லாட்ஜ் புக்கிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா யாரை என்ன விஷயமா இருக்கட்டும், யார் முதல்ல போகிறாங்களோ அவங்க அந்த இடத்த பிடிச்சிடுறாங்க. இது எங்களுக்கு தான் சொல்லி பிடிச்சிடுறாங்க. யார் மெதுவாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. ஒருவேளை இன்று யோசிப்பால் தன் மனைவிக்கு இடம் பிடிக்க முடியல, அவங்களுக்கு இடம் கிடைக்கல. ஒருவேளை அவர் தாமதம் அங்கே போயிருக்கலாம், மெதுவாக போயிருக்கலாம். அதுக்கு முன்னாலே நிறைய பேர் வந்து இடம் பிடித்திருக்கலாம். அதை போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி நீங்கள் ஒரு லெதார்ஜிக்காக இருக்கீங்களா, சோம்பேறியாக இருக்கீங்களா, மெதுவாக பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், என்ன அவசரம், மெதுவாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் காலங்களை வீணடிப்பதை பார்க்கின்றோம். ஒரு நாள் கூட நம்ம வீணடிக்க முடியாது, ஒரு நிமிடத்தை கூட வீணடிக்க முடியாது. ஏனென்றால் அந்த நாள் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது திரும்ப வராது. வாலிபம் நம்மளை விட்டு போயிடுச்சுன்னா அது நம்மளை விட்டு திரும்ப வராது. பணம் போயிடுச்சுன்னா திரும்ப வராது. பிரியத்துக்குரியவர்களே, நம்முடைய வேலை போயிடுச்சுன்னா அது திரும்ப வராது. ஒருவேளை புதிதாக உருவாக்கலாம், ஆனால் அதில் 1000 சிரமங்கள் உண்டாகும், 1000 கஷ்டங்கள் இருக்கும், 1000 வேர்வை சிந்தனும், ஐயோ பாடுபடணும். எதுக்கு முதல்ல நம்ம இருக்கிறத யூட்டிலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எவ்வளோ நலமாக இருக்குமே. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். எதை என்றைக்கு செய்ய வேண்டுமோ அதை அன்றைக்கு செய்து விடுங்கள். உங்கள் கடமைகளை போஸ்ட்போன் பண்ணாதீங்க. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளான்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. உடனே உட்கார்ந்து எல்லா வேலைகளையும் நீங்கள் செய்து முடிக்க வேண்டும். மாபெரும் வெற்றி பெறுகிற யாவரும் அவர்கள் அன்றன்றைக்குடைய காரியத்தை அன்றைக்கே கரெக்டாக எடுத்து செய்கிறாங்க, வேகமாக செய்கிறாங்க. அவங்க சோம்பேறிகளாக படுத்து கிடப்பதில்லை. அவங்க வேறு காரியங்களை வீணாக சிந்திப்பதே கிடையாது. நிறைய வாலிபர்களை பார்க்கும் பொழுது வாலிபத்து பாவங்கள் அவங்க சிக்கியிருப்பாங்கன்னா அப்படியே உட்கார்ந்து பார்ப்பாங்கன்னா அவங்க கவனம் வேறு எங்கேயோ இருக்கும். டே அப்படின்னா கூட அவங்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவருடைய சிந்தனை முழுவதும் தேவையற்ற சிந்தனை உடையதாக இருக்கும். தேவையற்ற சிந்தனை செய்பவர்களுக்கு எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. பாடத்தில் கவனம் செலுத்த முடியாது, ஆசிரியர் நடத்துகிறத கவனம் செலுத்த முடியாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது அவங்களுக்கு அதில் கவனம் செலுத்த முடியாது, சமைக்கும் போது கவனம் செலுத்த முடியாது, பைக் ஓட்டும் போது, கார் ஓட்டும் போது கவனம் செலுத்த முடியாது. அப்படின்னா என்னத்துக்கு ஆகும் கவனம் செலுத்தலைன்னா? நாச மோசங்கள் ஏற்படும். பிரியத்துக்குரியவர்கள், நிறைய பேர் இன்றைக்கி தேவையற்ற சிந்தனைகளை செய்து அவங்க பிரயோஜனமற்று போயிடுறாங்க. நிறைய பேர் தேவையற்ற கவலைகளை பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிடறாங்க. கவலைங்கிறது நியாயம்தான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்துச்சுன்னா, ஏதோ ஒரு இழப்பு வந்துச்சுன்னா கவலைப்படுற நியாயம்தான். ஆனால் அதுக்காக கவலைப்படுறதையே வாழ்க்கைன்னு சொல்லி வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம வீணாக போய்விடுவோம். அப்படி வீணாக போனவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. அந்த கடமைகளை நீங்கள் செய்வதற்கு, அன்றன்றுள்ள கடமைகளை செய்வதற்கு எந்த தடையும் வராதபடி, எதுவும் குறுக்கால வராதபடி நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுக்கு புதிதாக ஏதோ பெரிய காரியத்தை கண்டுபிடிச்ச மாதிரி நினச்சிட்டு அது பின்னாலே போய் உங்களுடைய கடமைகளை விட்டு விடாதீர்கள். பறக்கிறது பறந்து போயிடும். நீங்கள் பிடிக்கலான்னு போனீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போயிடுவீங்க. கையில் இருக்கிறத பிடிச்சி வச்சுக்கிங்க, அதுதான் முக்கியம். இப்படியாக நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் மெதுவாக பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளானைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அதை அச்சீவ் பண்ண முடியாமலே போயிட்டாங்க என்பதுதான் வருத்தமான உண்மை. ரெண்டாவதாக, ஏன் இந்த சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை என்று பார்க்கும்பொழுது எனக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்தது. ஒருவேளை யோசிப்பு ஒரு இன்னேபிள் மேனாக இருந்தாரா, ஒரு திறமைசாலியாக அவர் இல்லையா? அது ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். மனைவிக்கு எப்படியாவது இடம் பிடித்து கொடுத்துருக்க வேண்டும் அல்லவா? அவள் கர்ப்பிணியாக இருக்கின்றாள், முழு குழந்தையை சுமந்துட்டு இருக்கா, அவளுக்கு எப்படி ஒரு ரூம் தேவை? என் மனைவி கர்ப்பிணியாக இருக்கிறா, தயவுசெய்து இடம் கொடுக்க, ஏதாவது எப்படியாவது இடம் பிடிச்சி கொடுத்துருக்கணும். ஆனால் அவராலே அது பிடித்து கொடுக்க முடியவில்லை. யோசித்து பாருங்கள், எவ்வளவு தவறான ஒரு காரியம். சில வருடங்களுக்கு முன்பு என் தகப்பனார் இறந்து போன பிறகு ரொம்ப வறுமையில் நாங்கள் வாடினோம். அதுக்கு பிறகு சின்னக்காவுக்கு ஏசப்பா கிருபையினால நிரந்தரமான வேலை டைசிஸில் கிடச்சிது. அதுக்கு பிறகு அடுத்த இன்ட்ரிவ் வரும்போது நானும் பெரியக்காவும் வேலைக்காக ட்ரை பண்ணுறோம். அப்பா கிடையாது, ஒரே குடும்பம் கூட கொடுக்காதீங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் இந்த வேலைகள் மிக முக்கியமானதாக இருந்தது. அக்கா 12 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துட்டாங்க, நான் எத்தனை வருஷமாக வேலை பார்த்துருக்குறேன். 2 பேரும் PhD முடிச்சிருக்கோம். ஆனால் நிறைய போட்டி, பயங்கரமாக போட்டி நடந்தது.
அப்பொழுது அதையெல்லாம் தாண்டி அந்த வேலையை இருவருக்கும் பெற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 2 பேருக்கும் வேலை கிடச்சி, ஒரு 3 பேருக்கும் போச்சு. ஏற்கனவே அக்கா கிடச்சதுனால் அந்த போட்டிகளை மீறி அந்த வேலைகளை வாங்க, அது மூலமாக குடும்பம் கட்டி எழுப்பப்பட கர்த்தர் உதவி செய்தார். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டும். நாம் இயலாதவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மாறிவிடக்கூடாது. அதுக்காக முதுகில் போய் குத்தி நான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. காலை வாரி விட்டுட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் சொல்வதில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. நியாயமாக போராடி, நியாயமாக நம்முடைய கருத்துக்களை சொல்லி, நாம் நியாயத்தை சொல்லி நாம் எப்படியாவது இடம் பிடிக்க வேண்டும். அதுதான் மிக சரியானதாக இருக்கும் என்பதை மறந்து போகாதிருங்கள். உங்களால் போட்டி வரும்போது போராடணுங்கிற ஒரு மனம் இருக்குதா? எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாழ்க்கையில் போராடுறீங்களா? இது நாட் ஓன்லி ஜோசப், நாட் ஓன்லி எக்ஸ் ஆர் ஒய், இந்த ஒரு சத்திரத்தில் இடம் பிடிக்கிறது மாத்திரமல்ல, எவ்வளோ காரியங்கள் இடம் பிடிப்பதற்காக, வெற்றி பெறுவதற்காக நாம் போராடும் குணமுடையவர்களாக இருக்க வேண்டும். எப்படியாவது நான் போராடுவேன், எப்படியாவது நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் முடிந்த முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால்தான் நாம் வெற்றி பெற முடியும். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் போட்டியே காணப்படுகிறது. முந்திலாம் பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது, கடைகளாம் கொஞ்சம் இருக்கும். ஒரு ஊருக்கு 2-3 ஹோட்டல் இருக்கும். இப்போ 200-300 ஹோட்டல் இருக்குது. அவ்வளவு போட்டியாக இருக்கிறது. போட்டி இருக்கட்டுங்க, எத்தனை பேர் கடை வைக்கட்டும், எத்தனை பேர் ஹோட்டல் நடத்தட்டும், எத்தனை பேர் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸை பண்ணட்டும், நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கஸ்டமர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்கள ஸ்வீட்டாக ரிசீவ் பண்ணி கடையை பார்வையை வச்சு குவாலிட்டியாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட வர்றவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட தான் வருவாங்க. சீத்தாப்பழம் 1 கிலோ 300 ரூபா, அக்காவுக்கு வாங்கி கொடுத்தேன். 2 கிலோ 600 ரூபா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அது சாப்பிட்டு அக்காவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடான்னு சொல்லி திறந்து பார்த்தா கல்லை வச்சு பழுக்க வச்சுருக்காங்க. இனி அந்த சீத்தாப்பழத்தை வாங்குறதுக்கு நம்ம போவோமா? யோசித்து பாருங்கள். அந்த கடைக்கு போகவே மாட்டோம். இப்படி தில்லு முள்ளு பண்ணி நம்ம கடையை எனக்கு போக மாட்டேங்குது, என் கடைக்கு யாரும் வர மாட்டேங்காங்கன்னு சொல்கிறது நியாயம். குவாலிட்டியாக கொடுத்தோன்னா தன்னால் கஸ்டமர்ஸ் வருவாங்க, என்ன பொருளானாலும் இருக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிஸ்னஸில் போட்டி இருந்தாலும் வெற்றி பெறலாம். ஒரு காலத்தில் ஆசிரியத்தில் 2-3 ஊழியக்காரங்க தான் இருந்தாங்க. எனக்கு தெருவுக்கு 30-40 ஊழியக்காரங்க இருக்காங்க. ஊழியம் செய்கிறத போட்டியாக நான் நினைக்கல, ஊழியம் செய்கிறத பாக்கியமாக நான் கருதுகிறேன். அவர்கள் இன்றைய உடன் ஊழியக்காரர்களாக நான் நினைக்கிறேன், அவங்கள நான் பாராட்டுறேன். ஆனால் அந்த ஊழியத்தில் பல நெருக்கடிகள் போட்டிகள் நிமித்தமாக வரும்பொழுது அந்த ஊழியக்காரங்க இன்னொரு ஊழியக்காரங்களை திட்டுறது, அதெல்லாம் அசிங்கமாக இருக்கிறது. நம்ம திட்டுறதுக்காக அழைக்கப்படலை, இன்னொருத்தர் போட்டி போடுறதுக்காக கர்த்தர் அழைக்கிறோம். நம்ம உண்மையிலே உழைத்து ஜெபித்து கண்ணீர் வடித்து பல மணி நேரங்கள் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து நல்ல எண்ணத்தோடு ஊழியத்தை செய்யும் பொழுது நம்ம ஊழியம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஏனென்றால் உண்மை நம்மிடத்தில் இருக்கிறது, ஏனென்றால் வாஞ்சை நம்மிடத்தில் இருக்கிறது, ஏனென்றால் தேவனை நாம் முழு பலத்தோடு தேடுகிறோம். ஆண்டுடைய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தொலைந்து போன ஆடுகள் மீட்கப்பட வேண்டும், சாசின் கிரிகள் உடைக்கப்பட வேண்டும் என்கிற தாகத்தோடு நாம் ஊழியம் செய்யும்போது நம்முடைய ஊழியம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். 30,000 3 லட்சம் கோடி ஊழியர்கள் வந்தாலும் நீங்கள் உண்மை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால், பாரத்தோடு ஊழியம் செய்யலைன்னா உங்களுடைய ஊழியம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். பெரிய ஊழியர்களை பார்த்து கொட்டாவி விடுறதுக்கு இல்லைன்னா அவங்க அப்படியாக பண்ணுறாங்களே இப்படி அவசியமே இல்லை. நம்ம ஊழியத்தை 2 பேர் இருந்தாலும் உண்மையாக செய்து பார்ப்போம், அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். போட்டி எவ்வளோ போட்டி இருந்தாலும் யோசேப்பு அந்த இடத்த பிடிச்சு கொடுத்துருக்கணும், மனைவிக்கு பிடிச்சு கொடுத்துருக்கணும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவரை குறை சொல்வதற்காக வரவில்லை. மனைவி இவ்வளோ தூரம் சுமந்து கொண்டு வந்த பெரிய பரிசுத்தமானவர், பெரிய தியாகி, அவரை நான் குறை சொல்கிறதுக்கு வரலை. ஆனால் இந்த இடத்துல அவர் செய்தது தவறு, அதை நம்ம தவிர்த்திருக்கலாம், எப்படியாவது போராடி சத்திரத்தில் இடம் பிடித்திருக்கலாம் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கிறது. போன வாரம் நாகர்கோவிலில் கூட்டம் நடந்துச்சு. அப்போ நிறைய பேர் பிரதர், நாங்கள் முந்தி பெரிய மண்டபத்தில் நடத்தும்போது, அங்கே பாரத மண்டபத்தில் நடத்தும்போதெல்லாம் வந்தோம். இவ்வளோ காலம் 5 வருஷமாக நீங்கள் எங்கே நடத்துகிறீங்கன்னு தெரியாது, அதனால தான் வரல. பார்த்தீங்களா? அப்போது நம்ம டிவியில் வந்தாலும் நிறைய யூடியூப்பில் வந்தாலும் நிறைய பேர் பழைய ஆட்களுக்கு இன்னும் கூட்டம் நடக்கிறது தெரியல. இப்படி இருக்கத்தக்கதாக ஒரு சிஸ்டர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி, நிறைய கூட்டம், கிறிஸ்மஸ் கூட்டம், மக்களுக்கு குவிஞ்சிருந்தாங்க, எல்லோரும் ஜெபிச்சுட்டு போகிறாங்க. ஒரு சகோதரி அப்படியே மகனை கூட்டம், அழகான பையன், இப்போ ஒரு 6 வயசு இருக்கும், அவனை கூட்டு முட்டைக்கால் போட்டாங்க. நீங்கள் யார் சிஸ்டர் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பிரதர் நான் உங்கள்கிட்ட ஒருக்கா ஜெபிக்க வந்தேன், அப்போ எனக்கு குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட்டுக்காக எங்கெல்லாமோ போய் ரொம்ப அவமானப்பட்டு குழந்தை இல்லைன்னு மன உடைஞ்சு போய் வந்தேன், நீங்கள் ஜெபிச்சு தீர்க்கதரிசனமாக சொன்னீங்க குழந்தை ஆண்டு கொடுக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன், கற்பந்தரிச்சேன், இப்போ இந்த பையனை பெற்றிருக்கிறேன். எனக்கு அந்த நாள்லேருந்து இதை எப்படியாவது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் தேடிகிட்டே இருக்கிறேன், உங்களை கண்டுபிடிக்கவே முடியல. குழந்தை பிறந்த நாள்லேருந்து
தேடிக்கிட்டே இருக்கிற முடியவே இல்லை சந்தோஷத்தை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ போன வாரம் தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி சொன்னால், பாஸ்டர் கிறிஸ்டோபர் ராஜா நாகர்கோயிலில் ஒய்என்சியில் தான் கூட்டம் நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஓடி வந்திருக்கேன். அவங்க முகத்தில் ஒரே சந்தோஷம், ஒரே அன்பு, என்னையை ரொம்ப பாசமாக பார்த்தாங்க. அவங்க சொன்னாங்க, எனக்கு குழந்தைன்னு ஒன்று பிறந்திருக்கு, நான் அவனுடைய கிருபை. ரெண்டாவதாக பாஸ்டர் கிறிஸ்டோபர் ராஜா, அவருடைய ஜெபம், அதனால தான் இந்த குழந்தை பிறந்திருக்குது. என்ன பேர் வச்சுருக்கீங்க சிஸ்டர்னு கேட்டேன். உங்கள் பேர் கிறிஸ்டோபர் ராஜாவா? இல்லையா பாஸ்டர், அதனால் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரை வச்சுருக்கேன்னு சொல்லி, உங்கள் பேரை வைக்கணும் வச்சுருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக மாறிவிட்டது. எவ்வளோ பேர் ஊழியம் செய்யட்டுங்க, அறுப்பு மிகுதியாக இருக்கிறது. அவங்க ஊழியம் செய்யட்டும், இவங்க ஊழியம் செய்யட்டும், டிவியில் எவ்வளோ ஊழியக்காரங்க வரட்டும், நம்ம ஊழியத்தை உண்மையாக செய்வோம். நம்மகிட்ட வர ஜனங்களுக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்வார், அற்புதத்தை செய்வார். 6 வருடம் அந்த சிஸ்டர் தேடி 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 பாஸ்டர் கிறிஸ்டோபர் ராஜாவை எங்கன்னு தேடி கடைசியில் கண்டுபிடிச்சது மாதிரி உங்களை தேடிக்கிட்டே வருவாங்க, எல்லோரும் தேடிக்கிட்டே வருவாங்க. ஆனால் குவாலிட்டி இருக்கணும், வெற்றி பெறணும், அப்போ தான் மக்கள் தேடி வருவாங்க. அடுத்த ஜென்ரலாங்கிறது பார்க்கும்போது அது மேனேஜ் பண்ணவங்க மணிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். நிறைய பணம் யார் கொடுத்தாங்களோ அவங்கள உள்ளே விட்டுருக்கலாம். யோசிப்பு ஏழை தச்சனாக இருந்ததுனால அவருக்கு காசு கொடுக்க முடியாமல் அவர் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம். மணி இஸ் மேட்டரிங் ஹியர். வாழ்க்கையில் எப்பவுமே பணம் நமக்கு தேவையாக இருக்கிறது. சில இடங்களில் வார்த்தைகள் ஒன்றுமே செய்ய முடியாது, பணம் தான் வேலை செய்யும். அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக பாஸ்டர் லஞ்சம் கொடுக்க சொல்கிறாரோ அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். சில காரியங்களில் பணம் இல்லாமல் நம்ம மோத முடியாது. கடவுள் நமக்கு பணத்தை கண்டிப்பாக தர வேண்டும். நான் பணம் சம்பாதித்து கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த காரியங்களை வெற்றி பெற முடியும். லேண்டு கேட்குறாங்க, இன்னொருத்தர் கேட்குறாங்க, சரி நான் கூட கொஞ்சம் தரேன். நம்முடைய வாழ்க்கையில் நான் பணத்தை கொடுக்க மாட்டேன், நான் பணத்தை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்று, பணம் இல்லாமலே நம்ம எல்லாத்தையும் சாதிச்சிடலாமான்னு சொல்லி நினைக்கக்கூடாது. கடவுள்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு பணத்தை தாரும், கர்த்தாவே எனக்கு பணத்தை தார். பணம் இல்லாதபடிக்கு நான் யோசேப்பை போல மாறிவிடுவேன். எனக்கு சத்திரத்தில் இடமில்லாமல் போய்விடும். எனக்கு அனைவருடைய மனதில் இடமில்லாமல் போய்விடும். காசு இல்லாதவனை ஒருத்தரும் நேசிக்கிறது இல்லைங்க. ஏழையானவன் எல்லாரையும் தேடுறான், காசு இருக்கிறவங்கள தேடுறான், ஒருவரும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லி நான் எழுதுறார். காசு இல்லாதவனை கண்ட சமுதாயமே ஓடிடுது. அப்போ சத்திரக்காரன் கேட்டிருப்பான், would you give me this much? இத்தனை 1000 கொடுப்பீரா மிஸ்டர் ஜோசப் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. 1 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு காசு இல்லையா, ஃப்ரீயாக சேர்த்துக்கிறேன். ஃப்ரீயானா இப்போ போ, தரமாட்டேன்னு சொல்லி ஒரு விரட்டி விட்டுருப்பார். பணம் கொடுக்க வேண்டிய இடங்களில் பணம் கொடுக்குற அளவு கர்த்தர் நம்முடைய கரங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும். சில காரியங்களை பணம் இருந்தால்தான் சாதிக்க முடியும். ரீத்துக்குரியவர்களே, நான் ஆம்னி பஸ்ஸில் போகும்போது போனவுடனே கிளீனருக்கு 100 ரூபா கொடுப்பேன். இறங்கும்போது டிரைவர்ஸ் 2 டிரைவர்ஸ் இருப்பாங்க, ஆளுக்கு 200 ரூபா கொடுப்பேன். அவங்க பழகிட்டாங்கன்னா 500 ரூபா கொடுப்பேன். கிளீனர் மறுபடி பேக் எடுத்து டிக்கிலேருந்து கீழே இருக்கு, அவருக்கு 100 ரூபா கொடுப்பேன். அந்த போகிற வழியில் ஹோட்டலில் ஒரு சர்வர் நல்லா தெரியும், தோத்திரம் எம்பர், அவருக்கு காசு கொடுப்பேன். நான் தங்கியிருக்கிற லாட்ஜில் 500 ரூபா 200 ரூபான்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காக பணம் கொடுத்துட்டு வருவேன். கூட்டம் நடத்தி முடிக்கிற இடத்துல அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் 500 ரூபா 1000 ரூபா 200 ரூபா அப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே வருவேன். ஒவ்வொரு தடவை சென்னைக்கு போயிட்டு வரும்போது இவ்வளவு பணம் எனக்கு செலவாகுது. ஏனென்றால் என் அன்பு ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுக்கு கண்டிப்பாக பணம் கொடுக்கணும், அவங்களே ஏழைகளாக இருக்காங்க. ஸோ நான் பஸ்ஸில் வரனால டிரைவர்கள் சந்தோஷமாக இருக்கும். லாட்ஜில் தங்குறதுனால அவங்க பாஸ்டர் வந்துட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக ரிசீவ் பண்ணுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் பணம் சம்பாதித்தால் தானே எப்படி கொடுக்க முடியும்? பணம் நம்மகிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். இருந்துச்சுன்னா இத்தனை பேர் அது சந்தோஷப்படுத்துகிறது. எவ்வளவோ அன்பான வார்த்தைகளை விட போய் ஒரு 10,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அது எவ்வளவோ அவர்களை தைரியப்படுத்தும். அன்பு முக்கியம்தான், பணமும் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில் இதை மறந்து விடவே கூடாது. பணம் சம்பாதிச்சு இன்றைக்கி கையில் வச்சு கட்டி வச்சுருந்துருப்பார், யோசிப்பா அடிச்சிருப்பார், எந்த டோராவது திறந்திருக்கும். அன்றைக்கி அவரால் அது செய்ய முடியல. பணம் சம்பாதியுங்கள். வாலிபர்களை பணத்தின் அருமையை உணருங்கள். ஊர் சுத்தாதீங்க, நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காதீங்க. ஏதாவது ஒரு வேலைக்கு போங்க. நீங்கள் நினச்ச வேலை கிடைக்கலனானு ஏதோ ஒரு வேலை, உடல் உழைப்புக்கு எத்தனையோ வேலை இருக்கிறது. அன்றைக்கி ஸ்டூடெண்ட் சொன்னார், சார் தூத்துக்குடியில் நான் இருக்கிறேன், கப்பல்லேருந்து நிறைய சரக்கு கண்டெய்னரில் வரும், அதை இறக்கி உள்ள குடோனில் கொண்டு வைக்கணும், பெரிய பெரிய பெட்டியை தூக்க சொல்லுவாங்க. நான் போய் தூக்கி ஒரு நாளைக்கு 2000 ரூபா ஈஸியாக சம்பாதிப்பேன் சார். நிறைய பசங்க இருந்தாங்கன்னா 1000 ரூபா தான் கிடைக்கும், கொஞ்சம் பசங்க குறையா இருக்காங்கன்னா 2000 கிடைக்கும். சில நேரத்தில் ஆட்கள் ரொம்ப குறையா இருக்கும், அப்போ 4000 வரைக்கும் ஒரே நாளில் நான் தூக்கி அந்த பெட்டிகளை தூக்கி வச்சு நான் சம்பாதிப்பேன் சார்ன்னு சொல்லி அந்த பையன் சொன்னான். பெருமையாக இருந்தது. கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கிற மாணவன் ஒரு நாளைக்கு 1000-2000 ரூபா சாலிடாக சம்பாதிக்கிறான். அப்படிலாம் பணத்தை வச்சுட்டு நம்ம போனோம்னா அந்த சத்திரத்தில் இடங்கள் பிடிச்சிடலாம் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது முக்கியங்கிறத உணரணும். நம்ம பணம் சம்பாதிக்கிறது, நமக்கு பணம் அவசியம். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும் என்று நான் எழுதுகிறார். இந்த உலகத்தில் நல்லவன் கெட்டவன், பெரியவங்க சின்னவங்க, வியாதிப்பட்டவங்க,
பணம் நல்ல நல்ல மனசு உடையவங்க, கெட்ட மனசு யாராக இருந்தாலும், பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் பணம் தேவை. வியாதியஸ்தர்கள் ஆகிட்டுனா பணம் அதிகமாக தேவை. பணம் நிச்சயமாய் உதவும், எல்லாவற்றுக்கும் உதவும். சத்திரத்தை திறப்பதற்கு அந்த உதவி இருக்கும், ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால் எப்படியாவது கர்த்தாவே என்னையும் பணக்காரனாய் மாற்றும், என் கையிலே பணத்தை தாரும் என்று சொல்லி நாம் கேட்போம். அப்பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அவைகளை தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் செய்திகளை, கிறிஸ்துமஸ் செய்திகளை வர நாட்களில் பார்க்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே, ஆண்டவரே நீங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்களோடு பேசுவதற்கு உண்மையுடையவராக இருக்கிறீங்க. கிறிஸ்துமஸ் செய்திகளை பார்க்கிறோம், யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நிறைய காரியங்களை பார்த்தோம். இப்பொழுது ஆண்டவரே இந்த சத்திரத்திலிருந்து நிறைய காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே எதனால் அது திறக்கலை, அதை யோசேப்பால் எதனால் இடம் பிடிக்க முடியலங்கிறதெல்லாம் நிறைய எங்களை சிந்திக்க வைத்தன. நாங்கள் கூட போராடுகிறவர்களாக இருக்க, வெற்றி பெறுகிற வரைக்கும் போராட, வெற்றி பெறுகிற வரைக்கும் ஜெபிக்க, உபவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே பணம்ங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது கர்த்தாவே தோத்திரம் ஐயா, எங்களுடைய வாழ்க்கையிலையும் கற்றுத்தாருங்க. அதற்காக நமக்கு சோத்திரம்ப்பா. எப்படியாவது ராஜா என் தகப்பனே சோத்திரம் ஐயா, எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே பணத்தை உடையவர்களாக இருக்கத்தக்கதாக எங்களுடைய கைகளை ஸ்திரப்படுத்துங்க. பணம் இல்லை நீ போன்னு சொல்லி எங்களை மூஞ்சில் அடிக்கிற மாதிரி சொல்லக்கூடிய நிலைமை வரவே கூடாது. இறைவா சோத்திரம் ஐயா, எவ்வளோ ரூபா சம்பளம், அதை வச்சு தான் அந்த சமுதாயமே மதிக்குதுப்பா. இறைவா பணம் வரவுகளை இப்படி பிள்ளைகளுக்கு உருவாக்கித்தார். இது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள், எனக்கு பணம் இல்லை, காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, சொந்த வீடு இல்லை, எனக்கு கார் இல்லை, பைக் இல்லை, எனக்கு மொபைல் ஃபோன் இல்லை, அது இல்லை, இதுலன்னு சொல்லி யாரெல்லாம் தவிக்கிறாங்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்யும்படியாக கெஞ்சுகிறோம். இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நீர் பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், தூக்கி நிறுத்தும். என் தகப்பனுடைய நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும், அதிசயம் நடக்கட்டும் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகள் ஓடி போகட்டும், வியாதிகள் ஓடி போகட்டும். பணத்தை பிடுங்குகிற வியாதிகள், படுத்த படுக்கையை வைத்து வேலைக்கு போக முடியாதபடி பணத்தை பிடுங்குகிற ஆவிகள், மரணத்தை கொண்டு வந்து குடும்பத்தை அழிக்கின்ற ஆவிகள், ஃபைனான்ஸ் அழிக்கிற ஆவிகள் நான் விலகி போகட்டும். சம்பாதிக்க போகணும், ஆண்டவருக்கு பலன் தாரோம், நடக்கணும், ஆண்டவருக்கு பலன் தாரோம். விபத்தை சந்தித்து படுத்த படுக்கையாக இருக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், முதுகு தண்டுகள் செயல்படட்டும், மூளை செயல்படட்டும். எங்கே வியாதி, கேன்சர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் எதுவாக இருந்தாலும் உடைய தகப்பனை பிரெயினில் பிரச்சனை எதுனாலும் சரி பண்ணுங்கள். சாப்பிட முடியாத பிள்ளைகள் இன்றிலிருந்து சாப்பிடட்டும் அப்பா. உழைக்க முடியாத பிள்ளைகள் இருந்து நடக்க முடியாத பிள்ளைகள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். குடும்பத்தில் சண்டை, வாலிப பிள்ளைகள் பாவத்தில் இருக்கிறதுனால தாய்மார்கள் தலையை பிச்சுக்கிறாங்க, தகப்பன்மார் அவமானப்படுறாங்க, வாலிபத்தின் பிள்ளைகளை சாத்தான் கெடுக்கிறான். அவர்களை விடுவீங்க தகப்பனை. வாலிப பிள்ளைகளை ரசிங்க. மொபைல் அடிமைத்தனம், போதை அடிமைத்தனம், வாலிபத்தின் பாவங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவீங்க. கர்த்தாவே பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே தகப்பனை வயதானத்தில் விழுந்து விடாதபடி 2 கைகளை ஏந்தி கொள்ளுங்க. எலும்பு முறிஞ்சிடக்கூடாதப்பா, வியாதி வந்துடக்கூடாது. ஆயுஷ்காலமும் பலனும் கிருபையும் பெருகட்டும். நீண்ட காலமாய் குழந்தைகளை திருமணமாக காத்திருக்கிறவர்களுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. கிருபையினாலே மூடுங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் திருநாமத்தினாலே உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளும், இந்திய தாய் திரண்ட அனைத்து மக்களும் ஆசீர்வதிக்கப்பட, அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளும் ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஜெபிக்கிறோம். ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஒளியில் நேசிக்கிற நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறியப்படுத்துகிற அத்தனை நல்ல உள்ளங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஆண்டவரே தோத்திரம் ஐயா. அடைக்கலான்குரிய முதலத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே. அனைவரையும் அநேக மக்களை அழைத்து கொண்டு வரோம். இந்த ஊழி தாங்கிற நேசிக்கிற ஜெபிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்பினைக்கொள்ளாத பிரசனம் உங்கள் அனைவருடன் சதா காலங்களில் தங்கியிருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.